அனைவருக்கும் வணக்கம். நிலவ காட்டி சோறு ஊட்டாத அம்மாக்களும் இல்ல, நிலவ பத்தி பாடாத கவிஞர்களும் இல்ல. இப்ப ஏன் நிலவ பத்தி பேசுறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க. இன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி சர்வதேச நிலவு தினம். 1969வது வருஷம் ஜூலை 20ஆம் தேதி அமெரிக்காவோட அப்பல்லோ 11 அப்படின்ற விண்கலம் மூலமா நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவுல தரையிறங்குறாருங்க. அதாவது அந்த தினத்தை நினைவு கூறக்கூடிய விதமா தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 20ஆம் தேதிய சர்வதேச நிலவு தினமா அறிவிச்சாங்க. இதோட நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரோட சேர்ந்து பஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவரும் வந்து நிலவுல தரையிறங்கினாரு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், நிலவுல வந்து ஈர்ப்பு விசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நிலவுல வந்து ஈர்ப்பு விசை இருக்குதுதான். ஆனா பூமியோட ஈர்ப்பு விசையோட நம்ம கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒப்பிடும்போது நிலவோட ஈர்ப்பு விசை வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பூமியோட நிறை வந்து அதிகமா இருக்குது இல்லையா? அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு. ஆனா நிலவோட நிறை வந்து குறைவா இருக்கிறதுனால நிலவோட ஈர்ப்பு விசை குறைவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் இப்ப நிலவுல ஏதாவது ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டா கூட அந்த பொருள் வந்து அப்படியே மிதக்கும். இப்ப நம்ம மனிதர்களாகி நம்மளே வந்து நிலவுல இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மடங்கு உயரத்துக்கு அப்படியே போயிட்டு மேல உயரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவா அப்படி கீழே இறங்குவோம். இதுக்கு காரணம் நிலவோட ஈர்ப்பு விசை ரொம்பவே வந்து குறைவா இருக்குது அப்படின்ற காரணத்தினாலதான். இப்போ பூமியோட ஈர்ப்பு விசையில இருந்து 6ல் 1 பங்கு தான் வந்து நிலவோட ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். சரி, இவ்வளோ ஈர்ப்பு விசையெல்லாம் குறைவா இருக்கு, இப்ப நிலவு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுங்க. இப்போ நிலவோட ஈர்ப்பு விசையாலதான் பூமியோட அச்சு இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த பூமியோட அச்சோட அந்த சுழலக்கூடிய தன்மையில வந்து ஒரு அப்படியே நிலவோட ஈர்ப்பு விசை இல்லைன்னா பூமியோட அச்சு சுழல்றதுல ஒரு தள்ளாட்டம் அப்படின்ற ஒண்ணு ஏற்படுங்க. அதாவது தடுமாற்றம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அதனாலதான் நிலவோட ஈர்ப்பு விசைன்றது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பூமியில வந்து அந்த பருவநிலை இருக்கு இல்லையா, அதை உறுதிப்படுத்துறதே வந்து நிலவோட ஈர்ப்பு விசை தான். கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் இருக்கு இல்லையா, அந்த அலைகள் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து நம்ம நிலவோட ஈர்ப்பு விசைதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இரவுல வந்து நமக்கு நிலவோட ஒளின்ற ஒண்ணு நமக்கு கிடைக்குது. இப்படி எல்லா நிலைகள்லயும் நிலவோட பயன்கள் எல்லாமே நம்ம வந்து அனுபவிச்சுட்டு தாங்க வர்றோம். அதனால இந்த சர்வதேச நிலவு தினம் அப்படின்றத விண்வெளி மையங்கள் பற்றிய அந்த ஆராய்ச்சிகளையும், நிலவு பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் இதெல்லாம் பத்தி மாணவர்கள்ட்டையும் சரி, இளைஞர்கள்ட்டையும் சரி, பொதுமக்கள்கிட்டையும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தாங்க இந்த தினத்துடைய நோக்கம். அதாவது சர்வதேச நிலவு தினத்தினுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி.